Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with Meenu Naran, your social science tutor. Yes, 8th standard பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So you are asking about question and answers discuss பண்ணணும் உங்களோட chapter wise அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. So advent of the Europeans already discuss பண்ணியாச்சு. So here is chapter 2, okay, from trade to territory. Also geography ஓட few chapters has also been discussed. So please check all those videos. And மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க and subscribe பட்டனை ஹிட் பண்ணிடுங்க. And இந்த PDF, the video ஓட PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல click on the link and download the PDF and make use of it. Okay? Yes. ஸோ நம்ம எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கிவ் ரீசன்ஸ் இது எல்லாமே இருக்குது. which are all very easy. Detailed answers தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐ தாட் why not நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனை டீட்டெயில்டு ஆன்சர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஹியர் we are going to discuss about the detailed answers of the chapter from trade to territory. Okay? ஸோ ட்ரேட் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளோட கண்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேப்சர் பண்ணி கம்ப்ளீட்டாக இம்பீரியலிசம் பண்ணிட்டாங்க. நம்ம கண்ட்ரியை அடிமைப்படுத்தி அவங்க பெரிய ரூலர்ஸ் மாதிரி நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் திஸ் சாப்டர் அபவுட் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. ட்ரேடர்ஸாக உள்ள வந்து நம்ம கண்ட்ரியவே அவங்க ரூல் பண்ணாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 1 marks ஆர் ஆல் ஈஸி. உங்களுக்கு புக் பேக் 1 marks எல்லாமே உங்களுக்கு தெரியும். யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இட் இன் யோர் ஃபிங்கர் டிப். ஓகே, ஸோ அதுவும் நம்ம வந்து இந்த வீடியோலேயே நம்ம வந்து வி வில் பி ஹேவிங் அ டிஸ்கஷன் ஆஃப் 1 marks இன் த லாஸ்ட், டுவர்ட்ஸ் த லாஸ்ட், இல்லைனா இன்னொரு செப்பரேட் வீடியோவில். பட் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யோர் detailed answers of the lesson from trade to territory of history. Okay, chapter 2. Write an essay on the second Carnatic War. So Carnatic Wars. Okay, so first Carnatic War, second Carnatic War, third Carnatic War, 3 Carnatic Wars நடந்தது. அதில் second Carnatic War பற்றி ஒரு essay கேட்குறாங்க. So here நம்ம வந்து ஆன்சருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 things I always say you. என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு சோஷியல் ஹிண்ட் நோட் புக் கையில் வச்சுக்கோங்க. ஆஸ் அண்ட் வென் ஐ டிஸ்கஸ் த ஹிண்ட்ஸ் ஆர் மைண்ட் மேப்ஸ் ஒரு ஃப்ளோ சார்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணுறனோ சைடில் நீங்கள் அதையே வரைஞ்சிக்கிட்டே எழுதிக்கிட்டே வாங்க. ஹைலைட் பண்ணுறது, கோட்டில் பண்ணுறது, பாக்ஸில் போடுறது, இல்லை டயக்ராம் பண்ணுறது, இது எல்லாமே பக்கத்தில் நீங்களும் பண்ணிகிட்டே வாங்க. வீடியோ பாஸ் பண்ணி கூட பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன படிக்கிறேனோ ஸ்க்ரீனில் நீங்களும் அதை பார்த்து படிங்க. ஸோ ரீட் இட் லவுட். ஓகே, ஸோ உங்களுடைய ஆன்சரை வந்து நல்லா சத்தமாக படிக்க உங்களுக்கு மைண்டில் நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கும். In the 18th century, 3 Carnatic wars were fought between various Indian rulers, British, French, East Indian Company on the either side. So Indian rulersக்கும் பிரிட்டிஷுக்கும் French East Indian Companyக்கும் இடையில 3 Carnatic wars வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ரீசன்ஸ்க்காக இந்தியாவில் நடந்தது. ஓகே, எஸ். ஸோ 3 Carnatic wars. இந்த சைடு வந்து இந்தியன் ரூலர்ஸ், இந்த சைடு வந்து ஃப்ரெஞ்ச் ஆர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. In the 18th century, 3 Carnatic wars were fought between Indian rulers and British and French East Indian Company on either sides. இந்த 2 சைட்லையும். ஓகே, செகண்ட் கர்நாடிக் வார் பற்றி தான் உங்களுக்கு எஸ்ஏ கேட்டிருக்காங்க. In the 18th century, 3 Carnatic wars were fought. So the same, அது ஒரு introduction மாதிரி கொடுக்குறாங்க. The main cause of this war was the issue of succession in Carnatic and Hyderabad. Okay, so உங்களுக்கு வந்து கர்நாடிக்லேயும் ஹைதராபாத்லேயும் நடந்த சக்சஷன் இஷ்யூஸ். ஒரு ராஜாக்கு அப்புறம் அடுத்த வாரிசு யாரு, அதுதான் வந்து சக்சஷன். ஓகே, ஸோ அந்த ராஜாக்கு அப்புறம் அவங்களோட பையன், அந்த பையன் ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பையன், அப்படி லைனாக போயிட்டே இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் லைன் ஆஃப் சக்சஷன். ஓகேங்களா? ஸோ த மெயின் காஸ் ஆஃப் திஸ் வார் வாஸ் த இஷ்யூ ஆஃப் சக்சஷன் இன் கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத். Anvaruddin Khan and Chanda Sahib were the 2 claimants of the throne of Carnatic, whereas Nazir Jung and Muzaffar Jung were claimants of the throne of Hyderabad. Okay, so உங்களுக்கு கர்நாடிக் சைடோட த்ரோன், அதாவது அந்த அரசவையோட
2 பேர் உரிமையாளர்களா அந்த அடுத்த ராஜாவா இருக்கிறதுக்கு உறுதியா இருந்தவங்க யாரு? கிளைமெண்ட்ஸ்னா வந்து அடுத்த ராஜா நான் தான் கிளைம் பண்றவங்க. ஓகே, ஸோ கர்நாடிக்கோட ராஜாவா இருக்கிறதுக்கு கிளைமெண்ட்ஸ் வந்து அன்வருதீன் கான் அண்ட் சந்தா சாஹிப். ஹைதராபாதோட கிளைமெண்ட்ஸ் வந்து முசாஃபர் ஜங் அண்ட் நாசிர் ஜங். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு ட்ரா அ ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ 2 இடம் இருக்கு. ஸோ மெயின் காஸ் ஆஃப் திஸ் வார், செகண்ட் கர்நாடிக் வார் இந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க. மெயின் காஸ், ஓகே, ஸோ மெயின் காஸ் ஆஃப் திஸ் வார் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸில் போட்டுக்கோங்க. என்னன்னா வந்து இஷ்யூ ஆஃப் சக்சஷன். நம்பர் 1 வந்து இஷ்யூ ஆஃப் சக்சஷன். சக்சஷன்ல இருந்து 2 பிரான்ச் பிரியுது. ஓகே, ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல என்ன அப்படின்னா வந்து கர்நாடிக். அந்த கர்நாடிக்கோட கிளைமெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து அன்வருதீன் கான், இன்னொருத்தர் வந்து சந்தா சாஹிப். இன்னொன்று இடம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். அந்த ஹைதராபாதோட கிளைமெண்ட்ஸ் யாரு அப்படின்னா ஒன்று வந்து முசாஃபர் ஜங், இன்னொன்று வந்து நாசிர் ஜங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன போகிற, ஃபஸ்ட் இந்த இடத்துல வந்து செகண்ட் கர்நாடிக் வார்னு ஹெட்டிங் போடுங்க. ஸோ இங்கே வந்து மெயின் காஸ் என்னது, லைன் ஆஃப் சக்சஷன். ஸோ லைன் ஆஃப் சக்சஷனில் வந்து உங்களுக்கு 2 இடம், கர்நாடிக் ஒன்று, ஹைதராபாத் ஒன்று. ஸோ கர்நாடிக்கோட கிளைமெண்ட்ஸ் யார்? 2 பேர், அன்வருதீன் கான், சந்தா சாஹிப். நான் தான் அடுத்த அரசர் த்ரோனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஹைதராபாத்தில் 2 பேர் கிளைம் பண்ணுறாங்க, முசாஃபர் ஜங்கும் நாசிர் ஜங்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? செகண்ட் கர்நாடிக் வார் எதனால நடந்தது? லைன் ஆஃப் சக்சஷன், அதுதான் பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடிக்ல 2 பேர் அடுத்த அரசராக இருக்கும்னு கிளைம் பண்ணுறாங்க. அவங்க பேர் சந்தா சாஹிப் அண்ட் அன்வருதீன் கான். இன்னொரு சைடு ஹைதராபாத்தில் நாங்கள் 2 பேர் தான் அடுத்த அரசராகும்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் முசாஃபர் ஜங் அண்ட் நாசிர் ஜங். ஓகே, ஸோ ஒரு கதை மாதிரி போகலாம். The French supported Chanda Sahib and Muzaffar Jung, while the British supported the other claimants. The objective of keeping their interest and influence in entire Deccan region. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சந்தா சாஹிப் அண்ட் முசாஃபர் ஜங் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கர்நாடிக்கோட கிளைமெண்ட்டான சந்தா சாஹிப்பும் ஹைதராபாதோட கிளைமெண்ட்டான முசாஃபர் ஜங்கையும் வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து இவங்க 2 பேரை சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆப்வியஸாக அடுத்த 2 பேர் இருப்பாங்கல்ல, நாசிர் ஜங்கும் அன்வருதீன் கானும். அவங்க 2 பேர் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து உங்களுக்கு சந்தா சாஹிப்பையும் முசாஃபர் ஜங்கையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் வந்து அன்வருதீன் கானையும் நாசிர் ஜங்கையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதணும். ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷு, சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங், நாசிர் ஜங், அன்வருதீன், இதெல்லாமே ஃபுல்லாக எழுதணும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டுக்காக இப்படி மைண்ட் மேப் வரையணும்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன், அவ்வளோதான். யூ ரைட் இட் த கம்ப்ளீட் நேம்ஸ். ஓகே, the French supported Chanda Sahib and Muzaffar Jung, while the British supported the other 2 claimants with the objective of keeping their interest in influence the entire Deccan Plateau. So இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து the southern region, okay, the peninsular part of India. ஸோ இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் நம்ம டெக்கன் பிளாட்டோ இருக்குது. திஸ் டெக்கன் பிளாட்டோ இஸ் கம்ப்ளீட்லி ரிச் இன் ஆல் த மினரல்ஸ். ஸோ ரொம்ப 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 ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா டெக்கன் பிளாட்டோ. அந்த டெக்கன் பிளாட்டோவில் நம்ம வந்து நம்மளோட கர்நாடிக், ஹைதராபாத் இதெல்லாம் டெக்கன் பிளாட்டோ ஏரியாவில் வருது. ஸோ பிரிட்டிஷ் என்ன நினச்சது, இந்த டெக்கன் பிளாட்டோ என்டையர் டெக்கன் பிளாட்டோவே நம்ம கேப்சர் பண்ணி அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனால அன்வருதீன் கானை, நாசிர் ஜங்கையை நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு பிரிட்டிஷ் இறங்கினாங்க. எந்த ஒரு நோக்கத்தில்? கம்ப்ளீட் டெக்கன் ரீஜனை நம்ம ஆக்கிரமிச்சிடலாங்கிற நோக்கத்தில். ஓகே, த ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டட். ரீட் இட் அலாங் வித் மீ எவ்ரிபடி. பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ப்ளீஸ் ரீட் இட் அலாங் வித் மீ. த ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டட் Chanda Sahib and Muzaffar Jung, while the British supported the other 2 claimants. Other 2 claimants are Anwruddin Khan and Nasir Jung, with the objective of keeping their interest and influence in the entire Deccan region. Okay. Treaty of Pondicherry, 1755. Dupleix was succeeded by Godot,
who agreed on the Treaty of Pondicherry. So Dupleix, அதாவது காடோக்கு அடுத்ததா வர கவர்னர் ஜெனரல் வந்து டியூப்ளே. ஓகே, இந்த டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, கடைசி எக்ஸ் வந்து சைலண்ட். ஸோ டியூப்ளே வாஸ் சக்சீடட் பை காடோ who agreed on the Treaty of Pondicherry. அந்த ட்ரீட்டியில் என்ன இருக்கு? 1755 நடந்த பாண்டிச்சேரி ட்ரீட்டியில், according to it, both the powers agreed not to interfere in the internal affairs of the native states. They were to retain their old positions. New forts should not be built by either powers. The treaty made the British stronger. Okay, so Pondicherry ஒரு treaty. Okay, so the Dupleix, the Godot, இதெல்லாமே உங்களுக்கு தெரியுது French names. Okay, பாண்டிச்சேரி அப்படிங்கிறதே வந்து ஒரு கம்ப்ளீட் French settlement. இப்போ புதுச்சேரி இப்போவே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருந்ததுக்கான ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே நிறைய இருக்கும். அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையவே உங்களுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும். ஸோ டியூப்ளே வாஸ் சக்சீடட் பை காடோ ஹூ அக்ரீட் த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. அந்த ட்ரீட்டியில் என்ன போட்டாங்கன்னா, த பவர்ஸ் அக்ரீடு, அதாவது இந்த ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷ், இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் வந்து not to interfere in the internal affairs of the native states. அதாவது நேட்டிவ் ஸ்டேட்ஸ்னால் வந்து இந்தியா இருக்கு இல்லையா? ஸோ இந்தியாவோட நேட்டிவ் ஸ்டேட்ஸ், நேட்டிவ் ரூலர்ஸ், இந்தியன் ரூலர்ஸ் இருக்காங்க. இந்தியா வந்து பல வருஷமாக வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபேர்ஸ், அந்த நேட்டிவ் ஸ்டேட்ஸோட இன்டர்னல் அஃபேர்ஸில் இந்த எந்த பவருமே, ஃப்ரெஞ்ச் எந்த யூரோப்பியன் பவருமே வந்து உள்ள மூக்க நுழைக்க கூடாது. அக்கார்டிங் டு இட் போத் த பவர்ஸ் அக்ரீட் நாட் டு இன்டர்ஃபியர். போத் த பவர்ஸ்னால் யார்? ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் அக்ரி பண்ணிட்டாங்க, நாங்கள் நேட்டிவ் ஸ்டேட்ஸோட இன்டர்னல் அஃபேர்ஸ்குள்ளே இன்டர்ஃபியரே பண்ண மாட்டோம் அப்படின்னு ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி பற்றி அதில் போட்டிருக்காங்க. அதில் அக்ரி பண்ணிட்டாங்க. தே வேர் டு ரீட்டைன் தேர் ஓல்டு பொசிஷன்ஸ். முன்னாடி எந்த மாதிரி அவங்க வந்து கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே ஓல்டு பொசிஷனை ரீட்டைன் பண்ணுறாங்க. இன்டர்னல் அஃபேர்ஸில் மட்டும் மூக்க நுழைக்கக்கூடாது. நியூ ஃபோர்ட்ஸ் ஷுட் நாட் பி பில்ட். புதுசாக வந்து ஃபோர்ட் கட்டக்கூடாது. ரெண்டு பேருமே, ஃப்ரெஞ்சும் புதுசாக ஃபோர்ட் கட்டக்கூடாது, பிரிட்டிஷும் கட்டக்கூடாது. இந்த ட்ரீட்டி வந்து பிரிட்டிஷை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிச்சு பாண்டிச்சேரியில். ஓகே, ஸோ பாண்டிச்சேரி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தது. இந்த ட்ரீட்டி வந்ததுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடச்சிது. ஓகே, ஸோ ரீட் இட் அலாங் வித் மீ எவ்ரிபடி. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி 1755 ஹைலைட் பண்ணுங்கள் பாக்ஸில். டியூப்ளே வாஸ் சக்சீடட் பை காடோ. ஸோ நீங்கள் டியூப்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு காடோன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். டியூப்ளேக்கு அப்புறம் காடோ வந்தார். who agreed on the Pondicherry Treaty. Pondicherry Treaty வந்து agree பண்ணிட்டாரு டியூ. ஓகே, ஸோ காடோ. according to it na the treaty, according to the treaty, both the powers யாரு? ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் agreed not to interfere in the internal affairs of the native states. They were to retain their old positions. Are you reading along with me, everyone? Read it along with me. New forts should not be built either by the powers. ஸோ பிரிட்டிஷ் ஆகட்டும் ஃப்ரெஞ்ச் ஆகட்டும் புதுசாக ஃபோர்ட் கட்டக்கூடாது, கோட்டைகள் கட்டக்கூடாது. The treaty made the British stronger. Okay, yes. The second Carnatic War also proved inconclusive. Okay, ஸோ இதுக்கு வந்து இந்த செகண்ட் கர்நாடிக் வாருக்கும் வந்து ஒரு முடிவில்லாத மாதிரி அந்த வார் முடிஞ்சு போச்சு. இன்கன்க்ளூசிவ்னா யார் ஜெயிச்சாங்க, யாருக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிது, யாரோட மோட்டிவ் சால்வ் ஆச்சு, இது எதுவுமே தெரியல. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வந்துச்சு, அதை பற்றி பார்த்துட்டோம். இந்த செகண்ட் கர்நாடிக் வார் ஒரு இன்கன்க்ளூசிவாக முடிவில்லாமல் முடிஞ்சு போச்சு. The English proved their superiority on land by appointing Muhammad Ali as Nawab of Carnatic. அடுத்த நவாபா வந்து முகமது அலியை அப்பாயிண்ட் பண்ணாங்க. கர்நாடிக்கு நின்னவங்க சந்தா சாஹிப்பும் அன்வருதீன் கானும். ஆனால் அவங்க இல்லாமல் இங்கிலீஷ் வந்து நவாப் ஆஃப் கர்நாடிகா முகமது அலியை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஃப்ரெஞ்ச் வேர் ஸ்டில் வெரி பவர்ஃபுல் இன் ஹைதராபாத். ஸோ ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஹைதராபாத்தில் இருந்த பவர் வந்து அதே மாதிரி தான் இன்னமும் நிலச்சி நின்றுச்சு. However, the predominant position of the French in Deccan Peninsula was definitely undermined in this war. Okay, ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் வந்து டெக்கன் பெனின்சுலா, நான் உங்களுக்கு டெக்கன் காமிச்சேன் இல்லையா, வேர் இட் இஸ் ஹியர், கேன் யூ see it? எஸ். ஸோ இந்த டெக்கன் பெனின்சுலாவில் இருந்த ஃப்ரெஞ்சோட ப்ரிடாமினன்ட் பொசிஷன், அசைக்க முடியாத அந்த இடத்த வந்து கண்டிப்பாக இந்த கர்நாடிக் வார் வந்து அண்டர்மைன் பண்ணிடுச்சு, ஸ்டெப் டவுன் பண்ணிடுச்சு. ஓகே,
So however, the predominant position of the French in the Deccan Peninsula was definitely undermined in this war. ஓகேங்களா? Yes. So are you all ready to read it along with me? Yes. So in the answer உங்களுக்கு புரிஞ்சுதா? In the 18th century, 3 Carnatic wars were fought between Indian rulers and British and French East Indian Company on either sides. Okay. Main cause of this war was line of succession. So, எங்க கர்நாடிக்லேயும் ஹைதராபாத்லேயும் Anvaruddin Khan and Chanda Sahib were the 2 claimants of the throne of Carnatic. Nazir Jung and Muzaffar Jung were the claimants of the throne of Hyderabad. French supported Chanda Sahib and Muzaffar Jung. Chanda Sahib was for Carnatic, Muzaffar Jung was for Hyderabad. So French supported these 2. Other 2, Anvaruddin Khan of Carnatic and Nazir Jung of Hyderabad. Other 2 claimants were supported by British. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக எந்த மோட்டிவ்ல பிரிட்டிஷ் அவங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணாங்க, அன்வருதன் கானையும் நாசிர் ஜங்கையும்? வித் த ஆப்ஜெக்டிவ் of their interest and influence in the entire Deccan region. Complete Deccan regionல தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் அவங்களோட இன்ட்ரெஸ்டும் இருந்தது. கம்ப்ளீட்டாக அதை கேப்சர் பண்ணிடலாங்கிற நோக்கத்தில் இவங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ். The Treaty of Pondicherry, 1755. 𝒑𝒑𝒔 was succeeded by Godot, who agreed on the Treaty of Pondicherry. According to it, both the powers agreed not to interfere in the internal affairs of the native states. So, உங்களுக்கு Pondicherry Treaty வந்து 𝒑𝒑𝒔 was succeeded by Godot, who agreed on the Treaty of Pondicherry. Okay, according to the treaty என்னாச்சு? Both the powers agreed not to interfere in the internal affairs of the native states. They were to retain their old positions. அவங்களோட old positionஐ retain பண்ணாங்க. New forts should not be built by either power. The treaty made the British stronger. So இந்த treaty தான் வந்து பிரிட்டிஷை இன்னும் strong பண்ணிச்சு. The Second Carnatic War also proved inconclusive. The English proved their superiority on land by appointing Muhammad Ali as Nawab of Carnatic. So British வந்து Nawab of Carnatica வந்து நாசிர் ஜங்கையை விட்டுட்டாங்க, முசாஃபர் ஜங்கையை விட்டுட்டாங்க, அன்வருதீன் கானை விட்டுட்டாங்க, சந்தா சாஹிபே விட்டுட்டாங்க. இவங்களெல்லாம் இல்லாமல் கர்நாட்டிக்கோட நவாபை முகமது அலியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட பவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. French were still very powerful in Hyderabad. However, the predominant position of the French in the Deccan Peninsula was definitely undermined by this war. Okay, so the French-ஓட position வந்து கொஞ்சம் subdue ஆயிடுச்சு இந்த Second Carnatic War-ஓட ரிசல்ட்டா. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Right. Give an account on the 4th Anglo-Mysore War. So 4th Anglo-Mysore War பத்தி கேக்குறாங்க. Tipu Sultan did not forget the humiliating treaty of Srirangapatnam imposed upon him by Cornwallis in 1790. So திப்பு சுல்தான் என்ன பண்றாங்க? திப்பு சுல்தானும் உங்களுக்கு வந்து கர்நாடிக் வார்ஸ்ல ஒரு பெரிய ரோல் இருந்திருக்கு அவருக்கும். ஸோ திப்பு சுல்தானோட ஃபோர்ட்டு, டோம்ப் இது எல்லாமே இருக்கு. திப்பு சுல்தான் டிட் நாட் ஃபர்கெட் த ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ ஹியூமிலியேட்டிங்னா ரொம்ப ரொம்ப வந்து அவரை வந்து இழிவுபடுத்தி, தாழ்வுபடுத்தி, அசிங்கப்படுத்தி அந்த மாதிரி இன்சல்ட் பண்றது தான் ஹியூமிலியேட்டிங் அப்படிங்கிறது. ஸோ திப்பு சுல்தான் அதை மறக்கல. திப்பு சுல்தான் டிட் நாட் ஃபர்கெட் த humiliating treaty of Srirangapatnam imposed upon him by Cornwallis. Cornwallis வந்து treaty of Srirangapatnam வந்து திப்பு சுல்தான் மேல இம்போஸ் பண்ணாங்க 1790ல. ஸோ அந்த ட்ரீட்டி வந்து அவர் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிச்சு. திப்பு sought help from Arabia, Turkey, Afghanistan and French. ஸோ அரேபியா, டர்க்கி, ஆப்கானிஸ்தான், பிரெஞ்சு இவங்க எல்லார்கிட்டையும் உதவி வாங்கிட்டாரு திப்பு சுல்தான். திப்பு was in correspondence with Napoleon, who invaded Egypt at that time. ஸோ திப்பு வந்து உங்களுக்கு நெப்போலியனோட கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தாங்க. நெப்போலியன் தான் வந்து ஈஜிப்டை இன்வைட் பண்ணாரு. The French officers came to Srirangapatnam and founded the Jacobin Club and planted the Tree of Liberty.
the French officers, okay? So அவங்க ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்தாங்க, அவங்க ஜாக்கோபின் கிளப்பை ஃபவுண்ட் பண்ணி ட்ரீ ஆஃப் லிபர்ட்டியை பிளான் பண்ணாங்க. ஸோ ஒரு மரம் நட வச்சாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு லிபர்ட்டி, ஓகேங்களா? ஸோ அதை வந்து சிம்பலைஸ் பண்ணுதுன்னு சொல்லி ட்ரீ ஆஃப் லிபர்ட்டின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. The French officers came to, read it along with me, everybody point by point என்ன டிஸ்கஸ் பண்றோமோ நான் படிக்கும்போது நீங்களும் சேர்ந்து படிங்க. The French officers came to Srirangapatnam and founded the Jacobin Club and planted the Tree of Liberty. Okay. Wellesley declared war against Tipu in 1799. Tipu was forced to retreat from his capital Srirangapatnam. ஓகே, ஸோ வெலஸ்லி, உங்களுக்கு லார்ட் வெலஸ்லி இருக்கார்ல, கவர்னர் ஜெனரல், அவர் வந்து திப்பு சுல்தானுக்கு அகேன்ஸ்டா ஒரு வார், ஒரு போர் தொடுக்க முடிவு பண்ணாரு. ஒரு இட் வாஸ் அ வெல் பிளான்டு வார், இட் வாஸ் அ வெல் பிளான்டு டிசிஷன் பை லார்ட் வெலஸ்லி. திப்பு வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிட்ரீட் ஃப்ரம் ஹிஸ் கேபிட்டல் ஸ்ரீரங்கப்பட்டினம். அவரோட கேபிட்டலான ஸ்ரீரங்கப்பட்டினம்ல இருந்து திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு திப்பு சுல்தானுக்கு. ஆன் 4th May 1799 it was captured. ஸ்ரீரங்கப்பட்டினம் கேப்சர் பண்ணிட்டாங்க. திப்பு fought bravely but he was finally killed. Okay, so as a result of Anglo-Mysore War, 4th Anglo-Mysore War, என்னாச்சு, திப்பு வந்து கொண்டுட்டாங்க. By the end the whole Mysore lay prostrate before the British. So complete Mysore வந்து lay prostrateனா வந்து பிரிட்டிஷ் வந்து அப்படி ஒரு கையால் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஆயுதமே இல்லாம, டிஃபென்ஸே இல்லாம, கம்ப்ளீட்டா ஒரு ஆர்ம்லெஸ்ஸா, ஹெல்ப்லெஸ்ஸா அப்படி இருந்தது. அல்வா மாதிரி இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு பிரிட்டிஷ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமையில இருந்துச்சு. அதுதான் வந்து லே ப்ராஸ்ட்ரேட் பிஃபோர் த பிரிட்டிஷ். ஓகே, ஸோ வெலஸ்லி டிக்ளேர்ட் வார் அகேன்ஸ்ட் திப்பு. எப்போ? 1799ல. திப்பு வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரீட்ரீட். ரீட் இட் அலாங் வித் மீ. Tipu was forced to retreat, na திருப்பி வரது, retreat, return from his capital Srirangapatnam. On 4th May 1799 it was captured. Srirangapatnam capture பண்ணிட்டாங்க British. Tipu fought bravely but was finally killed by the British. By the end of this war, 4th Anglo-Mysore War, Anglo-Mysore, so Anglo na English, Mysore na Tipu, okay? So by the end of this war, the whole of Mysore lay prostrate before the British. Okay, yes, as a result, so the war order result, the English occupied Kannada, Wayanad, Coimbatore, Dharapuram, Srirangapatnam. இது எல்லா ஏரியாஸையும் வந்து இங்கிலீஷ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டெக்கன் பிளாட்டூல இருக்கிற எல்லா ஏரியாஸையும் ஆக்குபை பண்றாங்க பாருங்க. கிருஷ்ணராஜ ஒடையார் ascended the throne. Tipu's family was sent to the fort of Vellore. So next வந்து அந்த இடத்துக்கு வந்து கிருஷ்ணராஜ ஒடையார் வராங்க. திப்போட ஃபேமிலி வந்து வேலூர் ஃபோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் த ஆங்கிலோ-மைசூர் வார், 4th Anglo-Mysore War. The English, read it along with me, the English occupied. நீங்கள் வந்து எப்படி பண்ணிக்கிறீங்கன்னா வந்து இங்கிலீஷ் ஆக்கியூபைட், இது வந்து இங்கிலீஷ் அப்படின்னு போட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி போடுங்க. என்னெல்லாம் பிளேசஸ்? கனரா பிரான்ச் பண்ணிக்கோங்க, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம், ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ இந்த 5 பிளேசஸையும் வந்து இங்கிலீஷ் ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. ஸோ பிரான்ச் பண்ணிக்கோங்க, கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம், ஸ்ரீரங்கப்பட்டினம். கிருஷ்ணராஜ ஒடையார் தான் வந்து அடுத்ததா ஹி அசெண்டட் த த்ரோன். அசெண்டட்னா வந்து முடிசூடப்பட்டாங்க அந்த மாதிரி. ஸோ ஹி அசெண்டட் த த்ரோன். அவர் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பின் ஆனார் த்ரோனுக்கு, அந்த அரசவைக்கு. திப்புஸ் ஃபேமிலி வாஸ் சென்ட் டு த ஃபோர்ட் ஆஃப் வெல்லூர். திப்போட ஃபேமிலி, திப்பு இறந்தாச்சு, அவங்களோட ஃபேமிலி வந்து வெல்லூர் கோட்டைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. Okay, so this is all about the 4th Anglo-Mysore War. Yes, so திப்பு வந்து அந்த ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்டியை மறக்கல. அந்த 1719ல கார்ன்வாலிஸ் இம்போஸ் பண்ண ட்ரீட்டியை, அரேபியா, டர்க்கி, ஆப்கானிஸ்தான், பிரெஞ்சு இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டார் திப்பு சுல்தான். அதே சமயம் வந்து திப்பு வாஸ் இன் கரஸ்பாண்டன்ஸ் வித் நெப்போலியன். நெப்போலியன் கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. ஈஜிப்ட் இன்வைட் பண்ணார் அந்த நெப்போலியன் அந்த டைம்ல. ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம்க்கு வந்தாங்க, ஜாக்கோபின் கிளப்பை ஃபவுண்ட் பண்ணாங்க, அண்ட் ட்ரீ ஆஃப் லிபர்ட்டியை பிளான் பண்ணாங்க. வெல்லஸ்லி வந்து திப்புக்கு அகேன்ஸ்டாக வார் டிக்ளேர் பண்ணார் 1799ல. ஒரு வெல் பிளான்டு வார், இந்த வந்து மைசூரை தூக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. திப்பு வந்து he was forced to retreat from his own capital ஸ்ரீரங்கப்பட்டினம். அண்ட் 4th May அந்த கேபிட்டலை கேப்சர் பண்ணிட்டாங்க 1799ல.
Tipu fought bravely against the British but was finally killed. By the end, in the whole Mysore வந்து பிரிட்டிஷ்க்கு it lay prostrate before the British. எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. The English occupied, என்னெல்லாம் ஆக்குபை பண்ணாங்க உங்களுக்கு மைண்ட் மேப்ல போட்டு காமிச்சாச்சு. 5 ஏரியாஸ்: கனரா, வயநாட், கோயம்புத்தூர், தாராபுரம், ஸ்ரீரங்கப்பட்டினம். கிருஷ்ணராஜ ஒடையார் ascended the throne. திப்புக்கு அடுத்து கிருஷ்ணராஜ ஒடையார் த்ரோனுக்கு போறாரு. திப்புஸ் ஃபேமிலி வேலூர் ஃபோர்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, கிளியர் வித் திஸ் கொஸ்டின். Describe the policy adopted by Lord Dalhousie to expand the British Empire in India. So, உங்களுக்கு Doctrine of Lapse அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வராரு லார்ட் டல்ஹௌசி. ஸோ லார்ட் டல்ஹௌசி வந்து இந்த பாலிசி ஏன் கொண்டு வராரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற டெரிட்டரிஸ், ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும் வந்து அந்தந்த டெரிட்டரி, அந்தந்த ப்ராவின்ஸ், இப்போ ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு டிவிஷன் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அந்தந்த ப்ராவின்ஸ்க்கு வந்து அந்தந்த நேட்டிவ் ரூலர்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முன்னாடி நடந்த ஆங்கிலோ மைசூர் வார்லேயே மைசூர்னா உங்களுக்கு வந்து திப்பு சுல்தான் தான் அந்த நேட்டிவ் ரூலர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு நேட்டிவ் ரூலர் இருந்தாங்க. இந்த லார்ட் டல்ஹௌசி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு நேட்டிவ் ரூலர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அடுத்த வாரிசு, ஓகே, த லைன் ஆஃப் சக்சஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ராஜா, அதுதான் லைன் ஆஃப் சக்சஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திப்பு சுல்தான் மைசூரோட ரூலர், ஓகேங்களா. ஸோ திப்பு சுல்தானுக்கு அடுத்தது, திப்பு சுல்தானுக்கு ஒரு பையன் இருந்தாங்க அப்படின்னா, அந்த பையன் தான் அடுத்த லீகல் ஹேர், அடுத்த சட்டப்பூர்வமான வாரிசு மாதிரி. ஓகே, ஹேர்னா நீங்கள் HEIR, ஓகே, ஸோ அதுதான் வாரிசுங்கிறதுக்கு வந்து HEIR, லீகல் ஹேர். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு ராஜாக்கு அடுத்தது வந்து அந்த ராஜாவோட பையன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் லீகல் ஹேரை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம வந்து அந்த ராஜாக்கு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடுத்த வாரிசா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வேற யாச்சும் ஒரு பையனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசி மூலமா லார்ட் டல்ஹௌசி. ஏன் இந்த பாலிசி கொண்டு வந்தாங்க? ஸோ எய்தர் வந்து அந்த ராஜாவுக்கு பொண்ணு பிறந்தாலோ, இல்லை அவங்களுக்கு வந்து பொண்ணு பிறந்துட்டதுனால வேற யாரையோ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலோ அவங்களோட டெரிட்டரிஸை பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பயாலாஜிக்கல் லீகல் ஹேர் இல்லாத ஏரியாஸ் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு அடியில் கேப்சர் ஆகப்படும், பிரிட்டிஷ்க்கு அடியில் மேண்டேட்டட் டெரிட்டரிஸாக போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படிங்கிற பாலிசி. இந்த பாலிசி மூலமாக ராணி லக்ஷ்மிபாய் அந்த மாதிரி நிறைய பீப்புள், நிறைய நேட்டிவ் ரூலர்ஸோட உங்களோட கேப்சர், லைக் சத்தாரா, சம்பல்பூர், ஜான்சி, இந்த மாதிரி நிறைய டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க லார்ட் டல்ஹௌசி இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ்ங்கிற பாலிசி மூலமா. ஓகே, ஷால் வி கெட் இன்டு தி ஆன்சர்? இதுதான் வந்து இந்த ஃபுல் ஆன்சரோட ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு சம்மரி மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு லார்ட் டல்ஹௌசியோட பாலிசி என்ன? டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ்ல என்ன சொல்றாங்க? லீகல் ஹேர் இல்லைன்னா அந்த டெரிட்டரி பிரிட்டிஷுக்கு போயிடும். அந்த பாலிசி மூலமா வந்து சம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர் இந்த மாதிரியான டெரிட்டரிஸை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? லெட்ஸ் கெட் இன் டு தி ஆன்சர். எவ்ரிபடி ரீட் இட் அலாங் வித் மீ. என் கூடவே சேர்ந்து படிக்கணும், ஆல் ஆஃப் யூ. த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ், இதுதான் அந்த பாலிசி. Lord Dalhousie was one of the chief architects of the British Empire in India. So chief architect na ரொம்ப மூலக்காரன். அந்த மாதிரி நம்ம எப்படிடா இந்தியாவை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறத மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தான் இந்த லார்ட் டல்ஹௌசி. He was an imperialist. I have already told you, imperialismனா என்ன? When an economy or a country rules another country socially, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி. ஓகே, ஸோ சட்ட ரீதியாகவும் அந்த அரசியல் ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நான் சொல்றது தான் சட்டம் அப்படின்னு நம்மளை ரூல் பண்றாங்கல்ல, தட் இஸ் கால்ட் ஆஸ் இம்பீரியலிசம். பிரிட்டிஷ் நம்ம மேல பண்ணிட்டு இருந்தது பிரிட்டிஷ் இம்பீரியலிசம். ஓகே, ஸோ இவர் யாரு? இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் கொண்டு வந்த லார்ட் டல்ஹௌசி. ஹி வாஸ் அ perfect example for an imperialist.
ஓகே, அவரோட ரூல் கம்ப்ளீட்டா சோஷியலா, பொலிட்டிக்கலா, எக்கனாமிக்கலா இந்தியால வரணும், அவர் சொல்றது தான் நடக்கணும், இந்தியன் டெரிட்டரிஸை அவர் கையில கேப்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் மோட்டிவ்ல இருந்த ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பீரியலிஸ்ட் தான் லார்ட் டல்ஹௌசி. Lord Dalhousie was one of the chief architects of British Empire in India. He was an imperialist. He adopted a new policy called as Doctrine of Lapse. Put it in a box. Doctrine of Lapseங்கிறது வந்து நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு காமிச்சிடணும். Doctrine of Lapse to extend the British Empire in India. பிரிட்டிஷோட ஆக்கிரமிப்பை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி தான் வந்து லார்ட் டல்ஹௌசி டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ங்கிற பாலிசியை கொண்டு வந்தாரு. He made use of this president and declared, president na this spelling பார்த்துக்கோங்க, இதுக்கு அடுத்தடுத்து வர motives, and declared in 1848 that if native rulers adopted children, please இது எல்லாமே வந்து word by word படிங்க, if the native rulers adopted children without the prior permission of the company, only the personal properties of the rulers would go to the adopted sons and the kingdoms would go to the British paramount. British paramount na British power. Okay, British da vandu British paramount nu solranga, British Empire, British paramount and mari. This principle was called as Doctrine of Lapse. Okay, so Doctrine of Lapse padi enna pandranga, இந்த பாலிசில வந்து if the native rulers, read it along with me, if the native rulers adopted children without the prior permission of the company, prior permission company na என்ன, English East India Company, British தான், அவங்க கிட்ட வந்து permission வாங்காம ஒரு பையனை அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ராஜாவோ ராணியோ வந்து அவங்களோட சொந்தமா பர்சனல் ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போய் சேரும். ஓகே, மற்றபடி அந்த ஃபுல் கிங்டமும் வந்து பிரிட்டிஷுக்கு தான் போய் சேரும். Only the personal properties of the rulers would go to the adopted sons and the whole kingdom would go to the British paramount. This principle was called as Doctrine of Lapse. Okay, so paramount na வந்து superior, அந்த மாதிரி பிரிட்டிஷ் தான் வந்து superior, அவங்க தான் வந்து மேலே அப்படின்னு அவனே சொல்லிக்கிட்டான், அதான் வந்து பிரிட்டிஷ் paramount. It was bitterly opposed by Indians and it was one of the root causes of the Great Revolt of 1857. So Great Revoltங்கிறது அடுத்த வர ஒரு புது சாப்டர் மாதிரி. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சோம், பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதே வந்து இந்த கிரேட் ரிவோல்ட் தான். ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட் ரிவோல்ட் பற்றி நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கிரேட் ரிவோல்ட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். எப்படிடா, எங்களுக்கு வந்து சன் இல்லைன்னா நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டு போகிறோம், எங்களுக்கு அடுத்து வந்து எங்கள் சன்ஸ் ரூல் பண்ணட்டும், நீ யார் எங்களோட டெரிட்டரியை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனக்கசப்பாயிடுச்சு. இட் வாஸ் பிட்டர்லி அப்போஸ்டு பை த இண்டியன்ஸ் அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரூட் காஸ் ஆஃப் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஓகே, எஸ். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ், டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். எஸ், ஸோ லார்ட் டல்ஹௌசி வந்து சீஃப் ஆர்கிடெக்ட், அவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னு ஒரு பாலிசி கொண்டு வந்து பிரிட்டிஷ் எம்பையரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சாரு. அவர் ஒரு பர்ஃபெக்ட் இம்பீரியலிஸ்ட். ஹீ மேட் த பிரசிடென்ட். ஸோ இதில் என்ன போடுறாங்க, இதுதான் நம்மளோட வேர்ட்ஸ் தான் முக்கியம். நேட்டிவ் ரூலர்ஸ், if the native rulers adopted children without the prior permission of the company, only the personal property of the rulers would go to the sons, adopted sons, and the kingdoms would go to the British. இதுதான் நமக்கு முக்கியமா ஹைலைட் பண்ண வேண்டியது. This is called as the Doctrine of Lapse policy. Okay, this policy was bitterly opposed, எதிர்த்தாங்க Indians, opposed by the Indians, and it was one of the root cause of the Great Revolt of 1857. Answer clear? Yes. How did Lord Wellesley expand the British power in India? இப்போ லார்ட் டல்ஹௌசின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி அடாப்டட் சன் இருந்ததுன்னா அந்த கிங்டம் வந்து பிரிட்டிஷுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்தியன் டெரிட்டரிஸ் எல்லாம் பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனான், கேப்சர் பண்ணிட்டே போனான். இன்னொருத்தர் இருக்காரு லார்ட் வெல்லஸ்லி அப்படின்னு, அவன் என்ன கொண்டு வந்தான், சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்னு ஒரு
பாலிசியை கொண்டு வந்தான். ஸோ ஹவு டிட் லார்ட் வெலஸ்லி எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா? Lord Wellesley introduced the system called as subsidiary alliance to bring the princely states under the control of the British. The princely state was called as the protected state and the British became paramount power to the internal peace. So subsidiary alliance அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி கொண்டு வராரு லார்ட் வெல்லஸ்லி. நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். லார்ட் டல்ஹௌசின்னு போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், லார்ட் வெல்லஸ்லின்னு ஒரு ஆரோ மார்க் போட்டு subsidiary alliance. Okay, yes. So Lord Wellesley introduced the system called as subsidiary alliance to bring the princely states under the control of the British. The princely state was called the protected state and the British became paramount power to maintain the internal peace. So உங்களுக்கு வந்து அந்த princely British வந்து அந்த princely state வந்து கம்ப்ளீட்டா ரூல் பண்றான். ஓகே, princely state வந்து protected states. அந்த protected state protect பண்றது யாரு? British. So British தான் வந்து paramount, superior power to maintain the internal peace. இந்த லார்ட் வெல்லஸ்லி கொண்டு வந்த subsidiary allianceல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, all Indian rulers entering into this alliance with the British had to dissolve their own armed forces and accept British forces. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மி டிஃபென்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் டிசால்வ் பண்ணிடணும், British forces தான் accept பண்ணிக்கணும். All the non-English Europeans should be turned out their state. The British would undertake to defend the state from the internal trouble as well as external attack. So, in the Indian rulers irukangala, Indian rulers were entering into this alliance with the British and had to dissolve their own armed forces and accept the British forces. அவங்களுக்கு ஆர்மி இருக்கக்கூடாது, பிரிட்டிஷ் ஆர்மியை தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். சப்சிடியரி அலைன்ஸ்குள்ளே வந்துட்டாங்கல்ல, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சப்சிடியரி அலைன்ஸ். ஆல் த நான் இங்கிலீஷ் யூரோப்பியன்ஸ் ஷுட் பி டர்ன்ட் அவுட் ஆஃப் தியர் ஸ்டேட்ஸ். நான் இங்கிலீஷ் யூரோப்பியன்ஸ்னால் யாரெல்லாம்? இந்த ஃப்ரெஞ்சு, டச்சு, போர்ட்டுகீஸ், இவங்க யாருமே வந்து பிரிட்டிஷோட எம்பையரில் இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும். அதாவது இந்தியாவே நம்மளோட கண்ட்ரி, இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷ் வந்ததே தப்பு, அவன் மட்டும்தான் இருப்பானா, இந்த மற்ற யூரோப்பியன்ஸ் இந்த டச்சு, போர்ட்டுகீஸ், ஃப்ரெஞ்சு இவெல்லாம் வரக்கூடாதான். இதுதான் சப்சிடியரி அலைன்ஸ். The British would undertake to defend the state from internal trouble as well as external attack. ஸோ சப்சிடியரி அலைன்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் உங்களை வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ட்ரபிளும் வராமலோ வெளியிருந்து யாரையும் எக்ஸ்டர்னல் அட்டாக்கும் பண்ணாமலோ உங்கள் டெரிட்டரிஸை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு பிரிட்டிஷ் சொல்கிறான். ஓகே, ப்ரொடெக்டட் ஸ்டேட் அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறான் நம்ம, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து லார்ட் வெல்லஸ்லி கொண்டு வந்த சப்சிடியரி அலைன்ஸ். Lord Wellesley introduced, everybody read it along with me. Lord Wellesley introduced the system called as subsidiary alliance to bring the princely states under the control of the British. The princely state was called as the protected states and the British became paramount power to maintain internal peace. Yes, எல்லாரும் read பண்ணுங்க. All Indian rulers entering into this alliance with the British had to dissolve their own armed forces and accept British forces. All the non-English Europeans should be turned out of their state. The British would undertake to defend their state from internal trouble as well as external attack. ஸோ கம்ப்ளீட்டாக நான் உங்களை ப்ரொடெக்ஷனோட வச்சுப்பேன். நீங்கள் உங்களுக்குன்னு ஆர்மி வச்சுக்காதீங்க, எங்கள் ஆர்மி தான் நீங்கள் ஏற்றுக்கணும். மற்ற இங்கிலீஷ் பிரிட்டிஷை தவிர இருக்கிற மற்ற யூரோப்பியன்ஸ் எல்லாம் இந்த சப்சிடியரி அலைன்ஸ்குள்ளே இருக்கிற நேட்டிவ் ஸ்டேட்ஸ்லேருந்து வெளியே போயிடணும். இதெல்லாம் தான் சப்சிடியரி அலைன்ஸோட மெயின் ஃபீச்சர்ஸ். ஓகே, எஸ், கிளியர் எவ்ரிபடி? ஸோ டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கர்நாடிக் வார்ஸ், ஆங்கிலோ-மைசூர் வார், டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், சப்சிடியரி அலைன்ஸ், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு of the lesson from trade to territory. And don't forget the PDF of the lesson, the question answers எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மேக் யோர் செல்ஃப் பெனிஃபிட்டட். ஸோ இதோட 1 marks இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிடிஎஃப்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு புக் இன்சைட் 1 marks அண்ட் புக் பேக் கொஷின்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். கிவ் ரீசன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து யூ வில் ஹாவ் இன் த பிடிஎஃப். ஸோ
click the link, download the PDF, get yourself benefited. A series of explanation of the book back exercises is coming up next. So stay tuned everybody. Thank you one and all.